ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாள் காலையில் பிரெட் ஆம்லெட்டும் மத்தியானத்துக்கு தக்காளி சாப்பாடும் பண்ணியிருந்தது. இது நைட்டு சாப்பிட்றதுக்கு நான் வந்து சப்பாத்தி போடலான்னு சப்பாத்தி மாவெல்லாம் பெனஞ்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அங்கிட்டு குழம்பு சிக்கன் குழம்பு வைக்கலான்னு சிக்கன் குழம்பு அங்கிட்டு கூட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது மச்சான் வந்துட்டாங்க. நான் போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு குடுத்தாச்சு. உடம்பு சரியில்லாதப்போ இல்லைன்னா அவங்களுக்கு தோணுச்சுன்னா வேலை பண்ணி குடுப்பாங்க மச்சான். சரின்ட்டு அதுக்கப்புறம் பார்சலுமே அம்மா ஊர்லேருந்து அனுப்பியிருந்தாங்க. மச்சான் வந்துருச்சு ஆல்ரெடி. அத எடுத்துட்டு வர்றதுக்கு டைம் ஆயிருச்சு. மழை வந்தனால எடுத்துட்டு வரல. சரி வந்தாச்சு. இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். மச்சான் பார்த்தீங்கன்னா என்னைய வம்பிழுத்துட்டு இருக்காங்க. நான் எப்படி வீடியோ போடுவேன், அம்மா குடுத்த பார்சல் இப்படி ஓப்பன் பண்ணுவோம், வாங்க என்ன இருக்கு பார்ப்போம் அப்படிங்கிறனால மச்சானும் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. மச்சானுக்கு பிறந்த நாள் வருது. அதனால அம்மா வந்து ட்ரெஸ் வாங்கி குடுத்துருந்தாங்க. மச்சானுக்கு ஒரு சட்டையும், எனக்கு வந்து சுடிதாரும் வாங்கி குடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்னோட பர்த்டேக்குமே அம்மா ட்ரெஸ் வாங்கி குடுத்துருந்தாங்க. மகளுக்கும், மருமகனுக்கும் எந்த குறையும் வரக்கூடாது அப்படிங்கிறனால, எங்க அம்மானால முடிஞ்ச வரைக்கும் எடுத்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா அதுக்கு முன்னாடியே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அந்த பிரசாதமும் அனுப்பியிருந்தாங்க. அது கயிறு, சாமி ஃபோட்டோ, அப்புறம் வேலும், மயிலும் இருக்க மாரி ஒரு கீ செயினு, அப்புறம் திரி, பஞ்சாமிர்தம் அதெல்லாம் எதுவும் குடுக்கல. இதுதான் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல ஸ்நாக்ஸ் தான் குடுத்துருந்தாங்க. முறுக்கு, அப்புறம் ரஸ்க் பாக்கெட்டு, பூந்தி, மிச்சரு எல்லாமே குடுத்துருந்தாங்க. பாதி பாத்தீங்கன்னா எல்லாமே உடைஞ்சிருச்சு. பார்சல்ல வரும்போது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நபாட்டியும் குடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த கீ செயினு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒழுங்கா தெரிஞ்சிருக்காது. என்னோட மெட்டி பார்த்தீங்கன்னா, கொலுசு முத்தெல்லாம் விழுந்துருச்சுன்னு அம்மா சொல்லவே இல்ல. எனக்கு மெட்டியுமே வாங்கி குடுத்துருந்தாங்க. இது செவ்வாய்க்கிழமை காலையில எடுத்த வீடியோ. எப்போதும் போல 6 டூ 7 வந்து வீடெல்லாம் கூட்டிட்டு சாமி கும்பிடுவேன் நான். எப்போதும் நம்ம வீட்ல சாமி கும்பிடுறது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெத்தல தீபம் போடுவோம். அதுதான். அதுக்கப்புறம் எப்போதும் போல உளுந்து ஊற வச்சிருந்தேன். சும்மா ஏதாவது போண்டா மாரி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் பூண்டு உரிச்சு வச்சிருந்தேன். புளி வந்து அந்த சைடு ஊற வச்சிருக்கேன். இப்ப வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இப்ப வாங்க நம்ம பூண்டு குழம்பு தான் இன்னைக்கு வைக்க போறோம். எண்ணெய ஊத்தி கடுகு, வெந்தயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளிய போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு எப்படி பூண்டு குழம்பு வைக்கிறது அப்படின்னு. நான் பண்ணது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளு, மிளகாத்தூளு, மல்லித்தூளு, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போதும் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறம் புளிய கரைச்சு ஊத்தி பூண்டு குழம்ப ஊத்தி வச்சிரலாம். அது அந்த பக்கட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து மாவு ஆட்டிட்டோம். மிக்ஸியில தான் அடிச்சிருந்தேன் உளுந்து. அதுக்கப்புறம் அதில வெங்காயத்த போட்டு போண்டாவ போட்டாச்சு. இத அப்படியே சாமிக்கு வச்சுட்டு டிஃபனுமே கட்டியாச்சு. மச்சானுக்கு இன்னைக்கு என்ன சாப்பாடுனா, சாப்பாடு, பூண்டு குழம்பு, அந்த உளுந்த போண்டா அவ்வளோதான். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.